வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் கஞ்சி ரெசிபி, கருப்பு கவுனி கஞ்சி தான். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 1 இயர் பிஃபோரே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். பட் அப்போ என்னால் மேக்கிங் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ பேட்ச் ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அது வீடியோவாக போடலான்றதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெசிபி ஃபார் வெயிட் லாஸ். வாங்க இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக, அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே இதை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை 1000-2000 கொடுத்து வெளியில் வாங்குறத விட நீங்களே கூட இதை மேக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி ப்ரைஸோடவே காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கருப்பு கவுனி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி வந்துட்டு 1/2 கிலோ எடுத்துக்கலாம். அதிலேருந்து நான் ஒரு பொருளுக்கும் என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் இதிலேருந்து கூடவும் பண்ணிக்கலாம், குறைச்சும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு அப்படியே வறுக்காதீங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு, மண் அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா கஞ்சிலேயே ஒரு மாதிரி நரன்னு மண் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் எல்லா பொருளையுமே தனித்தனியாக கழுவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் பார்லி எடுத்திருக்கேன். பார்லி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு, அதாவது 1/2 கிலோ கவனிக்கு 1/4 கிலோ பார்லி கரெக்டாக இருக்கும். அதையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நெக்ஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கப்புறமா இதையும் தனியாக வடித்து வச்சுருங்க. எதையுமே தண்ணியில் ஊற போட வேண்டாம். ஜஸ்ட்டு கழுவுன உடனே ட்ரைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொள்ளு எடுத்திருக்கேன். ரொம்ப 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 வெயிட் லாஸ்க்கு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து இந்த கொள்ளு தான். கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழியே இருக்குது. ஸோ கொள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் இதில் கல் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அரிச்சு கூட எடுத்துக்கோங்க நீங்கள். இதையும் நல்லா அலசிட்டு வடித்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு வெயிலில் இல்லைன்னா நிழலில் கூட ஒரு துணியில் விரித்து எல்லாத்தையும் தனித்தனியாக காய வச்சுருங்க. தண்ணி நல்லா ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் காய வச்சது தண்ணி வடிஞ்சு நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து வறுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈரத்தோடு எடுக்க வேண்டாம். இந்த அளவுக்கு காஞ்சிருந்தால் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி 1 பை 1 வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கருப்பு கவுனியார் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருளுக்கும் ஒரு டைப் ஆஃப் டைமிங் இருக்கும் வறுக்கிறதுக்கு. சில பொருள் சீக்கிரமாக வறுபடும், சில பொருள் வந்துட்டு லேட்டாக வறுபடும். நம்ம ஒன்றா போட்டு வறுக்கும் போது அது ஈவனாக வறுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருப்பு கவுனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கலர் கண்டுபிடிக்க முடியாது. சில பொருள் நமக்கு செவந்தாக வறுந்துருச்சு வறுபட்டுருச்சுன்னு தெரியும். பட் கருப்பு கவுனி வந்துட்டு அந்த கலர் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வறுக்க இதோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஷைனியாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அட் த சேம் டைம் பொரிய ஆரம்பிக்கும். நம்ம இப்போது கொள்ளுலாம் வறுக்கும் போது எப்படி பொரியுமோ அந்த மாதிரி இந்த அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா பொறுன்னு பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளுக்குமே வறுக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ண வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. கருப்பு கவுனியில் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. இது வந்துட்டு தடை செய்யப்பட்ட அரிசி, அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ணது, அந்த மாதிரி நிறைய இதை பற்றின மித்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ரைஸ். ஸோ அதனால் இந்த கஞ்சியை நீங்கள் வந்துட்டு டெய்லியும் கன்சியூம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் லாஸ் நடக்கும். இப்போ இது நம்ம வந்து நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பார்லி பார்த்திங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட நீரை ஃபுல்லாக அது வெளியே தேடும். 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பார்லி எடுத்திருக்கோம். பார்லி வந்துட்டு அதிகமான அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புல இருக்கிற நீர் சத்தை குறைச்சிரும். ஸோ ரொம்ப அதிகமாகவும் கன்சியூம் பண்ணக்கூடாது. எதுவுமே அளவோடு இருக்கிறது தான் நல்லது. அளவுக்கு மீறினா அமிர்தமே இருந்தாலும் அது நஞ்சு தான். ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பார்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முறுன்னு வரணும். நம்ம ரோஸ்ட் பண்ணுற எல்லா பொருளுமே நல்ல பவுட்ரு மாதிரி நுணுங்கிற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்மளோட கெட்ட நீரை குறைக்கிறதுனால உடம்பில் இருக்கிற ஊலசதை போடும்போதும் தண்ணி பார்த்திங்கன்னா தேவையில்லாத நிறைய பேருக்கு இந்த காலெல்லாம் அமுக்கும் போதே குழி விழுகிற அளவுக்கு வாட்டர் ஸ்டோர் ஆகியிருக்கும். அந்த வாட்டர் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்லி உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதுவும் ஒரு வகையில் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பொருள் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதையும் எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கொள்ளு. கொள்ளு பற்றி சொல்லவே வேண்டாம். கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு பழமொழியே இருக்குது. இந்த கொள்ளு பார்த்திங்க அப்படின்னா பார்லி எப்படி நம்ம உடம்புல வந்து கெட்ட நீரை வெளியேற்றுதோ அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை நீக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கொள்ளு வந்து குதிரை பலம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ்க்கு கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த கொள்ளு ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பையும் இது கரைச்சி எடுத்துகிட்டு வரும். ஸோ நம்ம இந்த வெயிட் லாஸ்க்கு எடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையில் நமக்கு வெயிட் லாஸ்க்கு அதாவது இழைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பொருளாக தான் எடுத்திருக்கோம். இப்போ கொள்ளும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுலேருந்து நல்லாவே கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம வந்துட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதுவுமே அளவாக எடுத்துக்கிறது தான் நல்லது. கொள்ளும் பார்த்திங்கன்னா ஹீட்டு தான், ரொம்ப எடுக்கக்கூடாது. 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ கொள்ளு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் பாசிப்பருப்பு மட்டும்தான் கழுவி ஊற வைக்கலை, நல்லா புடச்சி எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பருப்பு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம வறும் வடை சட்டியில் வறுத்துக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் ப்ரோட்டீன் ரிச் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். யாருக்குமே இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையெல்லாம் உண்டாக்காது. மற்ற பருப்பு மாதிரி இந்த பருப்பில் வந்துட்டு வாயுத்தன்மை அதிகமாக இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா பிறந்த 6 மாத குழந்தைங்கள நம்ம ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பாசிப்பருப்பு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். மற்ற பருப்பை விட இந்த பருப்பு வந்து எந்த வகையிலையும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் இந்த பருப்பை நீங்கள் கஞ்சியில் இன்க்ளூட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த திக்னஸ் எல்லாமே ஒரு வெயிட் லாஸ் கஞ்சி சாப்பிட்ற இந்த ஃப்ளேவர்லேருந்து நமக்கு இந்த பருப்பை ஆட் பண்ணும்போது ஒரு சில அடிஷ்னல் டேஸ்டெல்லாம் ஆட் பண்ணும்போது அந்த கஞ்சி நமக்கு இன்னும் வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டோட நல்லா இருக்கும். இப்போ பாசி பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதை நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தனால ஒரு 2 கைப்பிடி அளவு ஆட் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் கஞ்சிக்கு வேர்க்கடலை தேவையா அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் இவ்வளோ குவான்டிட்டியில் அந்த 2 கைப்பிடி வேர்க்கடலை உங்களுக்கு எந்த வகையிலும் எஃபெக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் வேர்க்கடலை உடம்புக்கு நல்லது தான். ஒரு 2 கைப்பிடி ஆட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த 2 ஸ்பூனுக்கு அது ஒரு பிஞ்ச் தான் வரும். ஸோ அதனால் அது ஒரு டேஸ்ட் மட்டும்தான் கொடுக்கும். அட் த சேம் டைம் சத்தும் கூட. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சீரகம். நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். பழமொழியே சொல்லுவாங்க, சீரகம் இல்லா உணவு சிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அகத்தை சீர் பண்ணுறதுக்கு சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம வந்துட்டு இந்த வெயிட் லாஸில் இந்த சீரகம் ஆட் பண்ணிக்கும் போது இதுவும் ஒரு வகையில் நம்மளோட கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்பை சீர்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கஞ்சியில் ஒரு காரம் டேஸ்ட்டு. அட் த சேம் டைம் மிளகுக்கும் சில மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் நமக்கு வந்துட்டு நம்ம இந்த வெயிட் லாஸில் நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஒரு வகையில் இதுவும் கொழுப்பை கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு வந்துட்டு சளி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் ஒரு ஆட் ஆன் டேஸ்ட்டுக்காகவும் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு சீரக மிளகு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்துட்டு ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் சீரக மிளகு போடாமல் அரைச்சி வைக்கும் போது நீங்கள் வேணும்னா இதை ஸ்வீட்டாகவும் மேக் பண்ணிக்கலாம், சால்ட்டாகவும் மேக் பண்ணிக்கலாம். இதே சீரக மிளகு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா உப்பு போட்டு மட்டும்தான் கஞ்சி செய்ய முடியும். நீங்கள் இனிப்பு செய்ய முடியாது. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை வந்துட்டு மேக் பண்ணும்போது கூட கஞ்சி மேக் பண்ணும்போது கூட சீரகத்தூளையும் மிளகுத்தூளையும் போட்டு உப்பு போட்டு வச்சுக்கலாம். அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் தூள் போட்டு சர்க்கரை போட்டும் இந்த கஞ்சியை மேக் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக்சிலேயே அரைச்சிட்டேன். 1.25 கிலோ தான் இருக்குது. ஸோ அதனால் நான் மிக்சியிலே அரைச்சி ஜல்லடை பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், மாவு நல்லா ஃபைனாக இருக்குது. இதில் நீங்கள் டெய்லியும் 2 ஸ்பூன் எடுத்து காலையில் நைட்டும் கஞ்சி வச்சு குடிக்கும் போது உங்களோட வெயிட் வந்து ரொம்ப நல்லா ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த கஞ்சி எப்படி வந்துட்டு கஞ்சியாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் வந்துட்டு வெளியில் வாங்கணும், ஆயிரக்கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த கஞ்சியை குடிக்கும் போதே உங்களுக்கு அருமையான வெயிட் லாஸ் கண்டிப்பாக நடக்கும்.
இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் கஞ்சி தான் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பட் இதை நம்ம வீட்லேயும் ஈஸியாக அரைச்சிக்க முடியும். இதில் நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொருள் ஆட் பண்ணலை, பூண்டு. நீங்கள் வந்துட்டு பூண்டை குட்டி குட்டி பல்லாக நறுக்கி அதையும் வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு வகையில் கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவும். அட் த சேம் டைம் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அதை ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்போல்லாம் தேவையோ இதிலேருந்து ஒரு சின்ன பாக்ஸில் மாற்றிட்டு அப்பப்போ நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சிட்டு கண்டிப்பாக இதை டெய்லியும் 2 வேளை கஞ்சி எடுத்துக்கோங்க. முடியலங்கிறவங்க தினம் ஒரு வேளையாவது மஸ்ட்டு இந்த கஞ்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட வெயிட்டில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானும் நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த கஞ்சி குடிச்சிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணிவிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஒன்றுமே ஆகாது. அவ்வளவுதான், நம்மளோட வெயிட் லாஸ் கஞ்சி கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.